ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேத தியானத்தின் மூலமாக தகப்பனே, உங்கள் வார்த்தைகளை தியானிக்க தேவன் எங்களை எல்லாம் இணைத்திருக்கிறீங்க. தகப்பனே, கூடி வர செய்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், சீர்படுத்துகிறதுக்காய் நன்றி, ஸ்திரப்படுத்துகிறதுக்காய் நன்றி, மகிமையடைய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக தகப்பனே, உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்க வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அழைத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதியான மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கத்தரை துதிக்கிறேன். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய சமூகத்தில் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமே, நாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்கள் எப்படி? ஆமாம், கிறிஸ்து இயேசு நமக்காக தரித்திரரானால் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அப்படி ஆனார். ஆமே, அதனால் ஏசப்பாவால் தான் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஓகே, இந்த உலக ஐஸ்வர்யவான்கள் வேற, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான்களை வாழ்வது வேற. சரிங்களா? ஓகே, உலக ஐஸ்வர்யவான்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வாங்க. ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யவான்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள். ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். நேற்றைய தினத்தில் கூட இதனுடைய தொடக்கமாக நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்திலேருந்து. தொடர்ந்து இன்றைக்கும் பார்ப்போம். தேவன் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே எல்லா நன்மைகளும் அவனுக்கு கொடுத்து தான் அவனை சிருஷ்டித்தாருங்கிறத பார்த்தோம். சரி, தொடர்ந்து கர்த்தர் இன்னும் அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 8வது அதிகாரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதை தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்த போல இனி சகல ஜீவன்களும் சங்கரிப்பதில்லை. ஆமேன். கையை தட்டுங்க, மேட்ரு சொல்கிறேன். ஆமேன். நான் இனி பூமியை சபிப்பது இல்லை அப்படின்ட்டார். கையை தட்டி. ஆமாம், ஆமாம், இனி சபிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். புது பூமி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தொடங்கியாச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாப்புல, இனி மனுஷன் நிமித்தமாக பூமியை சபிக்க மாட்டேன். சரிங்களா? ஆமாம், மனுஷன் அப்படித்தான், அவனுக்காக பூமியை சபிக்கிறது கிடையாது அப்படின்ட்டார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு தான் 22, பூமியுள்ள நாளாலும் விதைப்பும் அறுப்பும் சீதளும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிகாலம் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பூமி உள்ள நாளாலும் விதைப்பும் அறுப்பும் உண்டு, சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலம் மாரிகாலம். மழை பெய்யும், மழையே பெய்யாதுன்ட்டு இல்லை, மழை பெய்யும், மழையும் பெய்யும். கோடைக்காலம் மாரிகாலம், கோடைக்காலம் மழை பெய்யாத காலம் உண்டு, மழை பெய்கிற காலம் உண்டு, பகல் உண்டு, இரவு உண்டு. இதெல்லாம் ஒளியே ஒளியாது அப்படின்னு தேவன் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னார். கையை தட்டி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. புதுசாக வாழ்க்கையை தொடங்குறான். எல்லாம் அழிஞ்சு போச்சு, நீ எல்லாம் ஃப்ரெஷ் தான். புதுசாக வாழ்க்கையை தொடங்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் தொடங்குறான். எத்தனை புரியுது? ஆமாம், ஆமாம். ஆனாலும் புதுசாக வாழ்க்கையை தொடங்குறவங்க ஆமாம் ப்ளஸ் பண்ணி தான் வாழ்க்கையை தொடங்க வைக்கிறாங்க. ஆமாம், ஆமாம். புதுசாக வாழ்க்கையை தொடங்குறவங்களும் அப்படி தான் ப்ளஸ் பண்ணி வாழ்க்கையை தொடங்க வைக்கிறாங்க. காரணம் இப்படி தான்.
இந்த ஆசீர்வாதம் தான் அவங்கள ஐஸ்வர்யவான்கள், அவங்கள பலுகி பெருக வைக்கும். சரி, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், நோவாவையும் அவன் பசங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவாவை ஆசீர்வதிச்சா அவனோட மனைவியை ஆசீர்வதிச்ச மாதிரி, நோவாவுடைய பசங்களை ஆசீர்வதிச்சா நோவாவுடைய பசங்களுடைய மனைவிமார்கள் ஆசீர்வதிச்ச மாதிரி. புரியுதுங்களா? ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு அப்படியே பலிக்கும் மனைவிமார்களுக்கு. ஓகே, சரி. அப்போது உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, உங்களுக்காக தந்தாச்சு. நடமாடுகிற ஜீவஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தின் அதன் உயிராகி இரத்தத்தோடு புசிக்கணும் இப்படிலாம் சொல்கிறார். சரிங்களா? ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி 7வது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிற பலுகி பெருகி விருத்தி ஆகுங்க அப்படின்னு. அதுதான் நடக்குது. ஃபஸ்ட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுக்கு பிறகு தான் ஐஸ்வர்யவான் ஆகிறது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம், அது நிமித்தமாகத்தான் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? சூப்பராக இருக்கிறான். சரிங்களா? சூப்பராக இருக்கிறான். இந்த நோவாவுடைய பசங்க பேர் உங்களுக்கு தெரியும். சேம், காம், யாபேத். நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம், காம், யாபேத் 3 பேர் இருக்கிறாங்களா? 3 பசங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். யாரை? நோவாவையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அவன் அவன் பிள்ளைங்க 3 பேரையும் ஆசீர்வதிச்சிட்டார். ரைட். இப்போ இந்த 3 பேரில் 3 பேருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டார். ரைட். இப்படி இருக்கும்போது இப்போது இவங்க நோவா திராட்சை ரசம் குடிச்சிட்டு வெறியாகிறாரு. வெறியாகி படுத்து கிடக்கிறாரு. அப்போது 3 பசங்களில் ஒரு பையன், அந்த காம், அவன் என்ன பண்ணிட்டான்னா, தங்களுடைய தகப்பனார் இப்படி இருக்கிறத தன்னுடைய சகோதரர்கள் நிர்வாணத்தை கண்டு தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறாப்புல, இப்படி அப்பா குடிச்சு வெறிச்சு நிர்வாணமாக படுத்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிர்வாணத்தை பார்க்காமலே அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைச்சாங்க. சரிங்களா? இப்போ நோவா கண் விழித்த பிறகு, நோவா எல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்ச பிறகு இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருது. யாரை சொல்லிடுறேன், இந்த மாதிரி நீங்கள் நிர்வாணமாக படுத்திருக்கும்போது உங்கள் பையன் காம் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னான்னு, எப்படியோ சகோதரர்கிட்ட சொன்னான்னு எப்படியோ நியூஸ் பரவிடுது. இதை அறிஞ்ச நோவா, சரிங்களா, இதை அறிந்த நோவா, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். இது எனக்கு புரியுது. கானான் சபிக்கப்பட்டவன் சொன்னது யாரு? நோவா. கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். இப்போ புரியுதா எங்கே பிரச்சனை நடக்குன்னு? கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரர்களையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ அவன் நோவாவின் குமாரர்களில் ஒருத்தன் அவன் பண்ண தப்பி நிமித்தமாக அவங்க அப்பா நோவா அவனை சபிக்கிறார். நீ சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். சரிங்களா? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். சேமுக்கு கானான் அடிமையாக இருப்பான்ட்டார். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்ட்டான். இப்போ இந்த வார்த்தையின்படியே நடக்குது. அப்பா என்ன பண்ணிட்டாப்புல? ஆமாம், சபிச்சுட்டான். ஏன்னா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதனால் இந்த அப்பா என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டார். ஓகே, அவன் அப்படியே சபிக்கப்பட்டவன் ஆயிட்டான். நல்லா கொஞ்சம். யார் சபிக்கப்பட்டவன்? காமுடைய பையன் கானான். சரிங்களா? ஆனால் தேவன் ஆசீர்வதிச்சாதான். யார் சபிச்சாலும், அப்பா சபிச்சாலும், அம்மா சபிச்சாலும் தேவன் மறுபடியும் தூக்கி எடுப்பார். தப்பே செஞ்சிருந்தாலும் தூக்கி எடுப்பார். இப்போ பாருங்கள், இதில் நடந்த இங்கே உள்ள சம்பவத்தை பாருங்கள். இந்த காம், சரிங்களா, காம் ஒன்று, அவனுடைய பையன் கானான். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த சேமுக்கும் இந்த யாபேத்துக்கும் காம் அடிமையாக இருப்பான் இப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய சாபம். அதே மாதிரி இந்த சேம் தலைமுறையில் தான் இந்த ஆபிரகாம் எல்லோரும் வராங்க. சரிங்களா? இப்படி இந்த காமுடைய தலைமுறை
பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியை பார்த்தீங்கன்னா காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இதில் அவங்க அப்பா நோவை யாரை சபிச்சார்? காம் நிமித்தம் கானானை சபிச்சிட்டார். சரிங்களா? ஆமாம், கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டாப்புல. சரி, இப்போ இந்த கானானுடைய அப்படியே தலைமுறையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 15, கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும், சரிங்களா, அந்த பேர்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்புறமேட்டுக்கு இன்னும் சில பிள்ளைகள் எல்லாம் பெற்கிறான். இந்த எபூசியர், எமோரியர், ஏவியர், கிர்காசியர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தை அங்கே இருப்பாங்க. அங்கே அவங்க தான் இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன். யார்? சேமுடைய தலைமுறைக்கு நான் தருவேன். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். யாருக்கு? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். அவங்க சுதந்திரிப்பாங்க. அங்கே இருக்கிற ஏத்தியர், எபூசியரெல்லாம் நான் விரட்டி விடுவேன். அங்கே போய் உன் சந்ததிகள் வாழ்வாங்க, செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்கிறார். சரி, இப்போது சேமுடைய வரலாறு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதாக இருக்கும்போது அர்பசாத்தை பெற்றான். சேம் அர்பசாத்தை பெற்ற பின்பு 500 வருஷம் உயிரோடு குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்றான். அப்படியே லைனாக வருது. சாலா, ஏபேர், அப்படியே வந்து ரெகுவிலேருந்து செருகு, அப்படியே வந்து நாகோரை பெற்ற பின் தேராகை பெற்றான். தேராகினுடைய பிள்ளைங்க தான் யார் அப்படின்னா தேராகு, ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். நல்ல கவனிச்சுக்கோங்க. தேராகி யாரை பெற்றான்? ஆபிராமை பெற்றான். ஆபிராம். சரிங்களா? அடுத்து நாகோர், அடுத்து ஆரான் பெற்றானா? ரைட்டு, ஓகே. நம்ம ஆளுக்கு பேர் கதாநாயகன், ஆபிரகாமுக்கு பேர் என்ன பேர்? ஆபிராம். ரைட்டு. இப்போது இந்த தலைமுறை தான் வருது. இந்த ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை பூரா நான் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். சரிங்களா? இந்த சேமுடைய ஜெனரேஷன். இப்போது காம் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாம் எங்கே போவாங்க? எகிப்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க போவாங்க. அங்கே இருந்து அந்த பட்டணத்தை சூப்பராக கட்டி வச்சுருந்த ஏத்தியர், எபூசியர்லாம் கர்த்தர் துரத்தி விட்டுட்டு இவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். ரைட்டா? சரி, ஓகே. இது வந்து சபிக்கப்பட்ட பூமி, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அப்பா சபிச்சிட்டாரு, அதனால் சபிக்கப்பட்டவனான்னு. ஆமாம், ரைட். பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனோடு இருந்தால் தேவன் யாரையுமே விட்டுற மாட்டார். அவர் சபிச்சார், இவர் சபிச்சார், அப்பா சபிச்சார், அம்மா சபிச்சார், யார் சபிச்சாலும் தேவனுடைய மைண்ட் என்னன்னா உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரிங்களா? அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இப்போது ஆபிராம், அந்த ஆபிராமை தேவன் பேர் மாத்துறார். என்ன பேர் வச்சார் சொல்லுங்கள்? எங்கே இருக்குது? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1லேருந்து பார்ப்போம். ஆபிராம் 99 வயதான போது, நல்லா கவனிச்சுவாங்க, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்றார். ஆசீர்வாதம். சரி, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல், கையை தட்டி, ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிர காம் என்று அழைக்கப்படும். கையை தட்டி. இதை வந்து பாஸ்டர் வந்து அனில் கவுடா சொன்னாப்புல, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆமாம்ல, ஆபிராம் அப்படின்னு இருந்தவனை அந்த காம் சபிக்கப்பட்டவன் இல்லையா, காமும் கானானும், அந்த பேரை கொண்டு வந்து இங்கே வைக்காரு சார். சேமுடைய சந்ததி ஆபிராம். சரிங்களா? ஆமாம், ஆபிராம் என்னப்படுகிற நீ இனி ஆபிரஹாம் என்று அழைக்கப்படுவாய். காம், இந்த காம் வந்துட்டாப்புல இங்கே.
ஆசீர்வதிக்கப்பட்டாப்புல. எத்தனை இருக்கு புரியுது? ஆமாம், காம்ங்கிற பேரை வச்சு இவனை ஆசீர்வதிக்கிறார். காமும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பா சபிச்சா என்ன, அம்மா சபிச்சா என்ன, ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இதை பேசுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பது தான் பிரியம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆமாம் அப்படி சொல்லிட்டாரு. உன்னை மிகவும் திரளாய் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கு உனக்கு பின் வரும் தலைமுறைக்கும் வரும் உன் சந்ததிக்கு நடுவே நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் அப்படின்ட்டார். புரியுதுங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். நீ பரதேசியை தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், ஆமாம், உனக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். உன் சந்ததிக்கு ஃபுல்லாக கானான் தேசத்தையே கொடுப்பேன், பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசத்தையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, கர்த்தர் நல்ல, எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. ஆமேன். அடுத்து கானான். காம் அப்ரஹாம் ஆயிட்டார். கானான், கானான் வாழ்க்கைனாலே, கானான் பேர் சபிக்கப்பட்டவன் தானே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவத்திலேயே சூப்பர் பேர் என்ன பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், கானான். யாருக்குனாலும் தெரியும். ஆமாம், கானானுக்கு போவோம் அப்படியா? கானான் ஒரு நல்ல தேசம், கானான் நல்லது, அங்கே இருக்கிற பழம் நல்லது, எல்லாமே நல்லதுன்னு இருக்கும். எத்தனை புரியுது? ஆமாம், சபிக்கப்பட்டவன் கானான், ஆனால் அவன் பேரை பெருமைப்படுத்திட்டார். கானானை தருவான்டா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது கானான் தேசம் அப்படின்னு ஆக்கிட்டார். இப்போ பாருங்க, எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்திலேருந்து எங்கே பிரவேசிக்காங்க? கானானுக்குள்ளே தான் போகிறாங்க, கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவன் ரொம்ப நல்லவர். அவர் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆமேன். ஆமாம், சபிக்கிறதுக்கு துளி கூட அனுமதிக்கவும் மாட்டார், விரும்ப மாட்டார். அது ரொம்ப முக்கியம். ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பிளையாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் உண்டு. அவன் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அவங்ககிட்ட போய் கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்போ பாருங்கள், நம்ம 22:6, அவர்கள் நீ சபிக்கிறவன், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். சரிங்களா? அந்த பிள்ளையாமட்ட ஒரு பவர் இருக்குது. இவன் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, யாரெல்லாம் சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. கருணாக்கு அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு பவர் இருக்குது. சரி, ஓகே. என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பர்கள் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிளையாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுகள் பிளையாமினிடத்தில் தங்கினார்கள். அவன் யார்கிட்ட கேட்டு தான் சொல்லுவானா, ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்படும், ஏன் அவன் சபிக்கப்படணும்னா, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார், கர்த்தரோட க்ளோஸாக இருக்கிறான். ரைட். இப்போ தேவன் பிளையாமினிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்கிறார். தெரியாத மாதிரியே கேட்பார் சார், அதான் அவருடைய கேரக்டர். அதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்ற மாதிரி தான். சரி, பிளையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரன் ஐயா பாலக் என்னும் மோவாபிய ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியில் உள்ள விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீர் வந்து எனக்கு அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றார். அதற்கு தேவன் பிளையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கையை தட்டி சார். அம்மே, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கூட்டம் வந்திருக்கு, நீ அவங்க கூடயும் போகக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்ட்டார். பிள்ளையாம் காலையிலே இருந்து பாலாக்கின பிரபுகளை நோக்கி, எப்போ நீங்களாம் உங்கள் தேசத்துக்கு போயிருங்க, நான் உங்களோடு வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கல அப்படின்ட்டாப்புல. சரின்னு அப்படியே இவங்க அங்கே போயிட்டாப்புல, போய் பாலாக்கிட்ட சொல்கிறாப்புல. மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னும் நிறைய கனவான்களை, அதிக பிரபுக்களை அனுப்பி பிள்ளையாமிடத்தில் போய் பேச வைக்கிறான். மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு டீல் பேசுகிறான். அப்போ பிள்ளையாமிடத்தில் போய் அவங்க வந்து இந்த மாதிரி பாலாக்கு அனுப்புனார்,
நீ எங்ககிட்ட வரணும், கண்டிப்பாக வரணும், தடை பண்ணக்கூடாது, உம்மை மிகவும் கன்னம் பண்ணுவேன் என்று நீ சொல்வதெல்லாம் செய்வேன் என்று நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். பாலாக்கு சொன்னான் அப்படின்ட்டாப்புல. பிள்ளையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி தங்க. இதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். பார்த்தீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாளைக்கு மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு கிடையாது. கையை தட்டியதுன்னு புரியுது. கர்த்தர் ஆசீர்வதிச்சதான். நாளைக்கு ஒருவேளை மனசு மாறி சபிச்சிருவாரோ, அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாக மாறிடுவாங்களோ? நெவர், மாற மாட்டாங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு ஆசீர்வதிச்சதான். சரி, இப்போ பிள்ளையாம் சொல்கிறேன், ஒருவேளை நாளைக்கு கேட்போம், கர்த்தர் ஒருவேளை சபிச்சாலும் சபிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டான் போல். சரின்னு அவங்கள தங்க வச்சுட்டு இருக்கிறான். அப்போ ராவிலே தேவன் பிள்ளையாம் இடத்துல வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் அவர்களோடு கூட போ. இப்போ சொல்கிறார், கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிள்ளையாம் காலையில் எழுந்து தன் கழுதையை சேனம் கட்டி மோவ பிரபுகளோடு போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. என்னங்க, அவர் தானுங்க போக சொன்னார், இப்போ கோபம் ஏன் வருது? புரியல இல்லையா? ஆமாம். என்னென்னா இவன் போட்டு டார்ச்சர். இவன் என்னென்னா நம்பலை சார். தேவன் சொல்லிட்டார், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீ அவங்க கூட போகக்கூடாது அப்படின்ட்டார். விட்டுட்டு சத்தங்கட்டம் தூங்கலாம் இல்லையா? அவன் இன்னும் கனப்படுத்தும், நிறைய தருவார், இன்னும் நிறைய தருவார் அப்படின்னப்போ அவன் சொல்கிறான், நீ நிறைய தந்தாலும் பரவாயில்ல, நீ வீடு நிறைய பொண்ணு வெளியும் தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொன்னதான், கர்த்தர் சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். கரெக்ட் தான். பட் ஆனால் ஒரு ஓரத்தில் இன்றைக்கி ஒரு வேளை கேட்டு பார்ப்போம், குறி கேட்டு பார்ப்போம், தேவன் ஒருவேளை மனசு மாறலாம் அப்படின்னு நினச்சிட்டு தங்க வச்சுட்டான். கர்த்தர் சொல்கிறார், இப்படி இருக்கிறவன்ட்டு என்ன செய்ய முடியும்? சரி போ அப்படின்ட்டார். சரிங்களா? ஓகே போ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படின்ட்டார். ஓகே சரின்ட்டு அவன் காலையிலே கிளம்புனா கர்த்தருக்கு கோபம் வருது. சரிங்களா? ஆமாம். கர்த்தருடைய தூதனான வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனான உரியினை பட்டடித்து தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டு கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு கழுதை வழியில் திரும்ப பிள்ளையாம் அதை அடித்தான். சரிங்களா? கர்த்தருடைய தூதனான இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிள்ளையாமின் காலை சுவரோடு நொறுக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். காலுக்குள்ள சலங்க சுத்தம் கேட்குது, நொறுங்கி போச்சு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவன் சொன்னதான். மறுபடியும் என்ன அங்கே பஞ்சாயத்து? ஆமாம், அப்போவும் ஒருவேளை மாற்றி பேசிடுவாரோ அப்படின்ட்டு. இப்பெல்லாம் கிடையாது. சரி, இப்போ கழுதை மறுபடியும் அடிக்கிறான். சரியா? கழுதை மறுபடியும் கர்த்தருடைய தூதனை கண்டு பிள்ளையாமை கீழே படுத்துக்கிட்டது. பிள்ளையாம் கோபம் கொண்டவனாகி கழுதை தடினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை வாயை திறந்துட்டார். உடனே அது பிள்ளையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படிக்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிள்ளையாம் கழுதை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிள்ளையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்டது முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாமின் கண்களை திறந்தார். அவன் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருந்த தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கையை தட்டி என்ன வார்த்தை பாருங்க. உன் வழி எனக்கு எதிராக இருக்குது. ஆமாம், வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. நான் சொன்ன வழியில் போகாமல் வேற மாதிரி போகிற, அதனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன்றார். நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். என்ன வார்த்தை பாருங்க. அப்போ ஒரு தடவை கத்த சொல்லிட்டாருன்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். மறுபடியும் இன்னைக்கு எப்படி, நாளைக்கு சித்த எப்படி, அவர் சொன்னது தான். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம இதில் தான் சரி பண்ணிக்கிடணும். அதுதான் இதை நான் படிக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இதை எடுக்கிறோம். நம்ம சரி பண்ணிடணும் பாருங்கள். சும்மா போட்டுட்டு அவர்கிட்ட ஆண்டவர் இப்போ எப்படி, நாளைக்கு எப்படி, 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அப்படிலாம் இல்லை. அவர் சொன்னது தான். சரிங்களா? ஓகே ரைட். கழுதைக்கு கூட கண்ணு தெரியுது. சொல்லுங்கள், கழுதைக்கு கண்ணு தெரியுது. கழுதை நல்லதை பேசுது. ஆமாம், கழுதையும் ஓனர் பிள்ளையாம் நல்லதை பேசுகிறவன் இப்போ மாற்றி பேசுகிறான். புரியுதுங்களா?
ஆமாம், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்றார். சரி, அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுதும் பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால் நான் திரும்ப போய்விடுகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பிலேயாமை நோக்கி, நீ அந்த மனுஷரோடு கூட போ, நான் உன்னை சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவை என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான். எதுக்கு போக சொல்கிறார் அப்படின்னா, அவர் அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். அங்கே போய் ஒரு விஷயத்த சொல்லணும், சபிக்க போகக்கூடாது, சபிக்கலை, அங்கே ஒரு விஷயத்த சொல்லணும். இவன் என்ன பண்ணாலும் இன்றைக்கி ஒருவேளை கர்த்தர் மனம் மாறுவாரோன்னு பார்த்தா இல்லையா, அதான் பிரச்சனை, அதுதான் தப்பு. கர்த்தர் போக சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். சரி, இதனால் நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு அன்பானவரை பாருங்கள், பிலேயாம் ஒரு தேவ மனுஷன்தான். அவன் என்ன சொல்கிறானோ அது பலிக்கும். அப்போ இவங்கிட்ட பாலாக்குங்கிற ராஜா வரான். ஆமாம், வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இவனுக்கு விரோதமாக தான் வந்திருக்கிறாங்க. இவன் வந்து சபிச்சிட்டான, ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இவன் சபிச்சவன், இவன் பிலேயாம் ஒருத்தரை பார்த்து ஆசீர்வதிச்சிட்டான்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஒருத்தரை சபிச்சிட்டான்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க. அதை நம்புகிறான். அதனால் அவன் வந்து சபிச்சா நம்மளும் யுத்தம் பண்ணி இந்த கூட்டத்தை காலி பண்ணிடலான்னு முடிவெடுத்தான். சரின்ட்டு ஆள் அனுப்பி விட்டான். அவன் பிலேயாம் கர்த்தர்கிட்ட கேட்டப்போ கர்த்தர் போகக்கூடாது, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்ட்டாப்பில். இப்போ ஓகேன்னு சொல்லி அனுப்பிட்டான் வந்தவங்ககிட்ட. ஆனால் பிலேயாமுக்கு பாலாக்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் இன்னும் கனப்படுத்துவேன், இன்னும் உன்னை கவனிப்பேன் அப்படின்னு மறுபடியும் இன்னும் நிறைய ஆட்கள்லாம் அனுப்பி விட்றான். அப்போ அவங்க வந்து சொல்லும்போது பிலேயாம் சொல்கிறான், இல்லை, ஒரு வீடு நிறைய வெள்ளி பொண்ணு என்ன கொட்டி தந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக மட்டும் நான் பேச மாட்டேன், கர்த்தருடைய கட்டளையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் நைட்டு இங்கே தங்குங்க, ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கி நைட்டு பேசுவார், அப்போ ஒரு வேளை ஏதாவது மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள படுக்க வைக்கிறான். இப்போ கர்த்தர் பேசுகிறாப்புல, என்னப்பா அப்படின்னதும் நான் போகலாமா அப்படின்னப்போ சரி அப்படின்ட்டார். மறுநாள் காலையில் கழுதையை பிடிச்சிட்டு கழுதை மேலே ஏறி போகிறான், வேலைக்காரங்களும் கூப்பிட்டு போகிறான் கூட 2 பேரையும். போனால் கழுதை கொஞ்சம் தூரத்தில் போக மாட்டேங்குது, மிரண்டுட்டு வருது. இவனை செவரோடு வச்சு நச்சு காலெல்லாம் நொறுங்கி போச்சு. இப்படி பண்ணோன்னே இவன் 2 தடவை அடிக்கிறான், மறுபடியும் 3ஆவது தடவை படுத்துட்டு மறுபடியும் நல்லா அடின்னு அடிக்கிறான், 3 தடவை அடிக்கிறான். இப்போ கர்த்தர் கழுதை வாயை திறந்துட்டார். கழுதை ஏன் மிரண்டுச்சுன்னா, முன்னாடி ஒரு தூதன் பட்டயத்தோடு ரெடியாக இருக்கிறான், அதை பார்த்தா கழுதை மிரண்டு ஓடிச்சு. ஆனால் கழுதை கண்ணுக்கு தெரியுது, இந்த கழுதை மேலே இருக்கிற பிலேயாம் கழுதைக்கு தெரியல. இப்போது கர்த்தர் கழுதை வாயை திறந்துட்டார். வாயை திறந்தோன்னே கழுதை பேசுது. ஆமாம் ஐயா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என் மேலே ஏறி பிரயாணம் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நான் இப்படி நடந்திருக்கிறேன்னா இப்போ ஏன் இப்படி நடக்கிறேன், அது நீங்கள் புரிய வேண்டாமா அப்படின்னதும் இப்போது பிலேயாமுக்கு கண்ணு தெரிஞ்சுட்டு பார்த்தா தேவதூதன் இருக்கிறாப்புல. பார்த்த உடனே முன்னாடி விழுந்துட்டான், ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தேவதூதன் சொல்கிறான், கழுதை கூட தெரிஞ்சிருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்கடா அப்படின்ட்டு. சரி சொல்கிறார், நீ கூட போ, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பேசு அப்படின்னதும் மறுபடியும் பிலேயாம் இவன் சொல்லுவான். பிலேயாம் இப்போ சொல்கிறான், பிலேயாம் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் நான் தேவதூதனை பார்த்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போகணுன்னா போகிறேன், இல்லை ரிட்டன் போகணுன்னா ரிட்டன் போகிறேன், எதுனாலும் ஓகே அப்படின்னப்போ சரி இனி போ, அவங்க கூட போ, ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய்யணுதும். போன உடனே பாலாக்கு ரெடியாக இருக்கிறான், வாங்க தலைவரே வாங்க அப்படின்ட்டு ரெடியாக ஆவலோடு இருக்கிறான். சரி எப்படி சபிச்சிடலாமா அப்படின்னப்போ, அப்போ நம்மால் கொஞ்சம் இதெல்லாம் பலியெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன், மேடையை கட்டணும், பலியை செலுத்தணும் அப்படின்னு அதெல்லாம் பலியெல்லாம் செலுத்திட்டு நான் போய் இது கர்த்தர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போகிறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, இல்லை ஆசீர்வதிக்கிறது தான் அப்படின்ட்டார். மறுபடியும் இல்லை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னதும் அவன் சொல்கிறான் பாலாக்கு, சரி இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துல போய் நம்ம கேட்போன்னு மறுபடியும் அங்கே போய் அதே மாதிரி செய்கிறாங்க. கர்த்தர் அதே மாதிரி தான் சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு. மறுபடியும் இன்னொரு இடம் 3ஆவது இடம் போகிறாங்க, அங்கேயும் அதே தான் நடக்குது. அப்புறம் பிலேயாமுக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆமாம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செலுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, அப்போ இப்படி ஏகப்பட்ட வார்த்தை. சரிங்களா? ஆமேன். பாருங்கள், இவனுக்கு இப்போ தான் கண் திறக்குது பிலேயாமுக்கு. இவ்வளோ நேரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் பிலேயாம் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படிங்கிறது பிலேயாமுக்கு தெரிஞ்சிட்டு.
அதனால தான் பிள்ளையாம கொண்டு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும்? அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பயங்கரமான ஆள். அப்படி இப்படின்லாம் பிள்ளையாம் நிறைய சொல்லுவாப்புல அந்த ஜனங்களை பற்றி. சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அந்த வார்த்தைகளை பாருங்க. அவன் யாக்கோபில் அக்கிரமத்தை கர்த்தர் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அவங்க கூடவே இருக்கிறார். ஆமாம், தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அதனால் அவங்க ஆமாம் 23 என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கங்களை போல இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு புகழ்ந்து தள்ளுறான். ஆமாம், இஸ்ரவேலை அதுக்கு தான் 24 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையாம் கண்டபோது, இவனுக்கு தெரிஞ்ச பிறகு, பிள்ளையாமுக்கு தெரிஞ்ச பிறகு அவன் சொல்லிட்டான், அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம், அதனால் சபிக்க முடியாதுன்னதும் பாலாக்கு அப்பா சரியான ஆள் தான், உன்னை நம்பி கூப்பிட்டு வந்தோம் பற்றியா அப்படின்னதும் சரி உன் வழியை பார்த்துட்டு போனேன்னு பாலாக்கு அவன் வழியை பார்த்துட்டு போயிடும், இவன் வழியை பார்த்துட்டு போயிடும். போகிறதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லுவான். இந்த கூட்டம் இப்படி அழியும், அந்த கூட்டம் இப்படி அழியும், அவங்க இப்படி அழியாங்க, இவங்க இப்படி அழிவாங்க, இஸ்ரவேலர் அந்த கூட்டம் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பிள்ளையாம் தீர்க்க தரிசனமாக சொல்லிடுவான். சொல்லிட்டு போனோன்னு இவன் கோவப்பட்டு பாலாக்கு இந்தால போயிடுவான். நம்மால் பிள்ளையாம் மறுபடியும் அவன் இடத்துக்கு போயிடுவான். சரிங்களா? இல்லை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நான் சொன்னது பழைய ஏற்பாட்டில். அப்போவே பழைய உடன்படிக்கையிலேயே அப்போவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமே தவிர சபிக்கிறது கொள்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை யார் சபிச்சாலும் நடக்காது, யாரும் சபிக்கவும் விட மாட்டார். ஆமாம், சபிக்கிறவன் செத்தான் பிள்ளையா மாறி காலுகள்லாம் நொறுங்கிரும். சரிங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீங்கள் வேதனை இல்லாத ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள், ஆளுகை செய்வீர்கள். ஓகே, கண்களை மூடி. நல்ல தகப்பனை, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. எங்களை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் எந்த சாபமும் எங்களுக்குள்ளே வேலை செய்யாத ஆண்டவரே. ஆமேன். அப்படியே எங்களை நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின்படி ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழிகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.